கவனக்குறைவாக இந்த உலகத்திலே தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் கவனமற்றவர்களாக, கவனம் இல்லாதவர்களாக வாழாதீர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சில இடங்களில் இப்படி சொல்வானா, இன்னும் சில இடங்களில் சொல்வான் இதற்குண்டான பதிலே. ஏனென்றால் உலாயிக ஹுமுல் காஃபிலூன், நரகத்திற்கு அதிகமாக செல்லக்கூடிய மனிதர்களில் யார் கவனம் இல்லாமல் தங்களுடைய வார்த்தைகளை அல்லது வாழ்க்கையிலே உள்ள செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் தான் அதிகமாக நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றாங்க. கவனமில்லாதவர்களாக இருக்காதீர்கள். ஏனென்றால் கவனக்குறைவு என்பது மனிதர்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி அல்லது செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அது உலகம் சார்ந்தது அல்லது மறுமை சார்ந்த இபாதத்துகள் எதுவாக இருந்தாலும் கவனம் தேவை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே யூசுப் நபியினுடைய சகோதரர்கள் யூசுஃபை ஒரு கட்டத்திலே கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். சில பேர் சொன்னாங்க யூசுப், யூசுஃபை கொண்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சகோதரர்கள். ஒரு சகோதரர் சொன்னார் அது அப்படிலாம் செய்ய வேணாம், அவர் எங்காவது ஒரு கிணற்றலை போட்டு விடலாம் என்று ஆலோசனை செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இப்ப பிளான் பண்ணாங்கல்ல, ஒன்னும் கொலை பண்ணலாம், கொலை பண்ணலன்னா கிணத்துல தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான். ஆனா இதை செய்து முடித்தால் தந்தையிடம் ஒரு காரணம் சொல்லணும். யூசுப் எங்களை கேட்டாரு, கேட்டாருன்னா காரணம் சொல்லணும்ல. அந்த காரணம் அவங்களுக்கு தெரியல, காரணம் அது வரைக்கும் தெரியல. தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்கள் பேசுகிறார்கள், யூசுஃபை எங்களோட அனுப்பி வைங்க, நாங்க காட்டுக்கு கூட்டு போறோம்னு சொல்றாங்க. அப்ப தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வார்த்தையில் கொஞ்சம் கவனம் சிதறினால் என்ன நடக்கும் என்பதற்குண்டான உதாரணம். அவர் சொல்வாரு, நீங்கள் பலமிக்க கூட்டத்தினர்கள் தான், உங்களை நம்பி அனுப்பிச்சு விடலாம், இருந்தாலும் நீங்கள் பாராமுகமாக இருக்கிற பொழுது இன்னி அகாஃபு ஐயாக்குலஹு ذئب وانتم عنه غافلون, நீங்கள் கவனமற்றவர்களாக இருக்கின்ற பொழுது யூசுஃபை ஓநாய் அடித்து சாப்பிட்டு விடுமோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். இதையே சொல்லணும். அது வரைக்கும் அவங்களுக்கு யூசுஃபை கிணறு தூக்கி போட்டா தந்தைகிட்ட என்ன சொல்றதுங்கிற காரணம் தெரியாம இருந்துச்சு. தந்தையை எடுத்து கொடுக்கிறார், நான் யூசுஃபை ஓனாய் அடித்து சாப்பிட்டு விடுமோ என்று பயப்படுகிறேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க அவங்களுடைய பிள்ளைகள். யூசுஃபை கிணத்துல போட்டாங்க, போட்டுட்டு என்ன செஞ்சாங்க, தந்தைகிட்ட அவர் சொன்ன வார்த்தையை சொன்னாங்க, தந்தையே நாங்க என்ன பண்ணோம், நாங்க யூசுஃபை விட்டுட்டு அப்படியே வெளியே போயிட்டோம், கொஞ்சம் தூரமா போயிட்டோம், போன அந்த சமயத்துல ஓனாய் அடித்து சாப்பிட்டுருச்சு. அப்ப விடக்கூடிய வார்த்தைகள் சில நேரத்தில் நமக்கு எதிராகவே திரும்பிவிடும், நமக்கு பாதகமாக மாறிவிடும் என்பதாக சொல்வார்கள். எனவே வார்த்தைகளே கவனம் ரொம்ப முக்கியம். அதே போல நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றிலும் ஒரு சின்ன கவனச்சிதறல் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்துல இருப்பாங்க, ஒரு மரத்தடியிலே களைப்பாக கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க. அப்பொழுது ஒரு குருவி நபியினுடைய அந்த அவர்கள் அணியக்கூடிய அந்த காலணியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். சத்தம் போட்டுக்கிட்டே நபியினுடைய காலணியை சுற்றி வந்து கொண்டிருக்கும். நபி அவர்கள் பார்ப்பாங்க, காலணியை சுற்றி சுற்றி வருது, என்ன காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள், பெருமானாருடைய காலணியை எடுத்து கீழே தட்டுகிற பொழுது ஒரு சிறிய பூச்சி, விஷஜந்தெல்லாம் கிடையாது, ஒரு சிறிய பூச்சி அது கீழே என்ன செய்யும், இறங்கி ஓடும். அந்த சிட்டுக்குருவி அல்ல, அந்த குருவி அந்த பூச்சியை பிடிச்சிட்டு போயிடும். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் உங்களுடைய காலணிகளை நீங்கள் கலட்டி வைக்கிற பொழுது பத்திரமான இடத்துல வைங்க, திரும்ப போடுகிற பொழுது அதை நன்றாக தட்டிவிட்டு போடுங்கள், அது உங்களை விஷஜந்துக்கள் உள்ளே இருந்தால் உங்களை பாதுகாக்கும், இல்லை வேற ஏதாவது சின்ன பூச்சி இருந்தால் உங்களிடமிருந்து அதை பாதுகாக்கும் என்பதாக சொன்னார்கள்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில எந்த செயலாக இருந்தாலும் செய்வதற்கு முன்னால் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை இதன் மூலமாக கற்றுத் தருவார்கள். இது உலக வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது எங்க? மறுமை சம்பந்தமான இபாதத்துகள். ஏன்னா அதுலதான் ரொம்ப கவனம் தேவை. உலக வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்வோம், சில இடங்களை கவனமா இருப்போம் ரொம்ப. ஆனா இபாதத் என்று வருகிற பொழுது அங்கே கவனம் நிறைய சிதறுகிறது. குறிப்பாக இபாதத்துல தொழுகை. ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தொழுகையாளிகளை எந்த அளவுக்கு சிறப்பித்து கூறுகிறானோ அதே அளவிற்கு சில தொழுகையாளிகளை அல்லாஹ் சபிக்கிறான். யாரை? காமு குஸாலா. யார் சோம்பேறியாக கவனக்குறைவாக தொழுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் என்னன்னு சொல்றான்? அவன் முனாஃபிக்னு சொல்றான். அது முனாஃபிக்கினுடைய பண்பு. சோம்பேறியா அப்படியே ஏதோ கடமைக்கு ஒத்த காலம் நின்றுகிட்டு கவனிக்காம அப்படி நின்று தொழுதா அது முனாஃபிக்கினுடைய பண்பு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இந்த கவனக்குறைவு சூரத்துல் மாஊன் ஆயத்தில் என்ன வரும்? ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கக்கூடிய அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று அல்லாஹ் தஆலா சபிக்கிறான். அப்ப இபாதத்துகள்ல ரொம்ப கவனம் தேவை. செய்யக்கூடிய துஆவா இருந்தா கூட கவனமா கேட்டதை அல்லாஹ் என்ன செய்வான்? ஏத்துக்கிடுவான். இல்லைன்னா ஏத்துக்கிட மாட்டான். சும்மா உட்காந்துக்கிட்டு அல்லாட்ட அப்படியே ஒரு ஒவ்வொருமே இல்லாம கேட்கணுங்கிறதுக்காக நீ கேட்டா என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் அதை கபல் செய்ய மாட்டான். ஒரு நிகழ்வு ஒன்று சொல்கிறேன். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர் இஸ்லாமிய மன்னராக இருந்தார். ஹரம் ஷரீஃபில் அவர் தவாப் செய்து கொண்டிருந்தார். தவாப் செய்கிற பொழுது மொத்தம் 7 சுத்து சுத்தணும்ல. அவர் சுற்றி கொண்டிருக்கிற பொழுது ஒரு கண் பாதிக்கப்பட்டவர். கண் இருந்திருக்கு, ஏதோ ஒரு பாதிப்பு அவருக்கு. காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சிட்டு செய்யறாரு. அல்லாஹ் துஆ கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு கண்ணை திரும்ப கொடுத்துரு, பாதிக்கப்பட்ட கண்ணை திரும்ப சரியாக்கிறேன்னு என்ன செய்யறாரு? துஆ கேட்கிறார். இதை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கவனிக்கிறார். 3 சுற்று சுற்றுகிறார். 3 சுற்று சுற்றிய பின்னாலும் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய உள்ளத்திலே படுகிறது, இவர் துஆ செய்யறாரு, ஆனா ஊர்மையா செய்யற மாதிரி இருந்துச்சுல தெரியல அப்படின்னு அவருக்கு படுது. ஊர்மையா துஆ செய்யறதுக்கு என்ன செய்யலாம்? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவரை அழைக்கிறார். அந்த கண் பாதிக்கப்பட்ட மனிதரை அழைத்து, துஆ நீ அல்லாஹ்ட துஆ செய்யறீல, நான் 3 சுத்து சுத்திட்டு இன்னும் 4 தவாஃப் இருக்கு, 4 சுத்து இருக்குது. நான் என்னுடைய இந்த தவாஃபை முடிப்பதற்கு முன்னால் உனக்கு கண்ணு வரலன்னா உன்னுடைய கழுத்தை எடுத்துருன்னு சொன்னேன். உன்னுடைய கழுத்தை எடுத்துருன்னு சொன்னேன். அந்த ஆளுக்கு பயம் வந்துருச்சு. உயிர் போக போதுங்கிற பயம் வந்துருச்சு. அரசர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இப்ப கண்ணு வரலன்னா என்ன ஆகும்? உயிர் போயிடும். இப்ப ஹரம் ஷரீஃபினுடைய அந்த காபத்துல்லாஹ்வுடைய திரையை பிடிக்கிறார், துஆ செய்கிறார், அழுது கொண்டே துஆ செய்கிறார். கரெக்டா அல்லாஹ் தஆலா இவர் தவாஃப் செய்து முடிக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா கண் பார்வை சரி செய்கிறார். இப்ப திரும்ப ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கூப்பிட்டு, நான் உன்னிடம் பேசுவதற்கு முன்னால் உன்னுடைய துஆ எப்படி இருந்தது? நான் உன்னை எச்சரித்த பின்னால் உன் துஆ எப்படி இருந்துச்சு? அப்ப அவர் சொன்னாரு, இதுதான் பாடம் நமக்கு. அவர் சொன்னாரு, உண்மைதான், நீங்கள் என்னை அழைத்து பேசுவதற்கு முன்னால் நான் அரப் ஷரீஃபுடைய அந்த துணியை பிடிச்சு துவா செஞ்சேன்ல, துவா செய்யும் பொழுது ஓர்மை பெரிய அளவுல இல்லை. நான் வீட்டுல ஆடுகளை விட்டுட்டு வந்திருந்தேன். என்னுடைய ஆடுகளை யாராவது திருடன் தூக்கிட்டு போயிட்டா என்ன ஆகுங்கிற சிந்தனையிலேயே அல்லாஹ் துவா செஞ்சுக்கிறது. அல்லாஹ்ட கண்ணை கேட்கும் போது எவ்வளவு உருக்கமா துவா செய்யணும். இவர் அல்லாஹ்ட துவாவை கேட்கிறாரு, ஆனா அதே நேரத்தில் என்ன செய்யறாரு? சிந்தனை எங்க இருக்குது? ஆட்டுல திருட மேல இருக்குது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை கண்டித்து சொல்வதற்கு முன்னால் என் ஓர்மை இப்படிதான் இருந்துச்சு, ஆனால் நீங்கள் என்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டிய பின்னால் என் ஒட்டுமொத்த சிந்தனை எங்க வந்துருச்சு? கண் எப்படியாவது நமக்கு கிடைக்கணும், முழுக்க அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் எனக்கு கண்ணை கொடுத்துருன்னு எந்த ஓர்மையும் இல்லாமல் ஒரே சிந்தனையோடு அல்லாஹ்ட்ட அழுது துஆ செஞ்ச அல்லாஹ் தஆலா கண்ணை கொடுத்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அந்த மனிதருக்கு உணர்த்திய பாடம் என்பது அவருக்கு மாத்திரமல்ல நமக்கும் ஆனதுதான். நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யும்போது என்ன செய்யணும்? மன ஓர்மையோடு சிந்தனையோடு கவனம் சிதறாமல் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். இது தொழுகிற பொழுது அப்படித்தான். தொழுது கூட என்ன செய்யக்கூடாது? ரொம்ப கவனம். நாம் தொழக்கூடிய தொழுகையை சில நேரங்களில் கவன சிதைவு ஏற்பட்டால் அதுவே நம்மை சபிக்க ஆரம்பித்து விடும். அதுவே என்ன செய்யும்? சபிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம பார்க்கிறோம் விளங்குறதுக்காண்டி சொல்றோம். இப்ப இந்த கேமரா சிசிடிலாம் வச்சிருக்கிறாங்கல்ல, சிசிடி யார் என்ன செஞ்சாலும் சிசிடி கண்காணிக்கும்.
அதை கேட்சப் பண்ணக்கூடிய மானிட்டர் இருக்கும். மானிட்டரில் எதெல்லாம் பதிவாக ரிஜெக்ட் ஆகக்கூடியது ஃபுல்லாக என்ன செய்யும், மெமரி கார்டில் போய் நிற்கும். நம்ம என்ன செய்யலாம், ஏதாவது ஒன்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை பார்க்குறதா இருந்தால் என்ன செய்யலாம், அந்த மெமரி கார்டு எடுத்து பார்த்தா தெரியும். அப்படிதான் இது யதார்த்தமாக உள்ளது. அதே மாதிரி தான் நம்ம மனிதர்கள் சிசிடிவி கண்கள் காணக்கூடியதை மானிட்டர் மூலம் என்ன செய்யுது, கேட்சப் பண்ணது. இங்கிருந்து தான் உள்ளத்திற்கு செய்திகளை போய் சேவ் ஆகுது. சரியா? இப்ப தொழுகையில நிற்கும் பொழுது இந்த கல்வை நாம் ஓர்மைப்படுத்த வேண்டும். ஏன்னா ஷைத்தானுடைய வேலையே கல்பு தூண்டுறதா. ஷைத்தானுடைய வேலை என்ன? கல்பை தூண்டுவான். கல்புல உள்ள பழைய செய்திகள் இருக்கும்ல, நல்லா தொழுதுகிட்டு இருக்கும் போதே சிந்தனை என்ன செய்வான், அந்த கல்பை தூண்டுவான். 2 நாளைக்கு முன்னாடி அங்க போனீங்க, என்னாச்சு, தூண்டுவான். வீட்டுல கடையில வியாபாரத்தை விட்டுட்டு வந்திருக்கீங்க, என்ன நடக்க போகுது, வியாபாரம் ஆள் வந்தா யார் பாப்பா, நீ இல்லைன்னு போயிட்டாங்கன்னா என்ன செய்யறது, இப்படி ஏதாவது ஒன்று என்ன செய்வான், அவன் தூண்டி கொண்டே இருப்பான். ஷைத்தானுடைய வேலை அதுதான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு முஸல்லி தொழக்கூடியவர் கவனத்தை சிதறடிக்காமல், கவனக்குறைவு இல்லாமல், ஷைத்தானுடைய தூண்டுதலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டு முழுமையான முறையில் யார் தொழுகிறாரோ அவர் ஜெயித்து விடுவார். ஆனால் தொழுகையில கவனத்தை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனக்குறைவு ஏற்பட்டுச்சுன்னா வைடலில் முஸல்லி அல்லது காமு குசாலா எதனால் நடக்கும். முனாஃபிக். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும், பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் மிகுந்த கவனம் தேவை என்பது ஒன்று. இரண்டாவது, நாம் செய்யக்கூடிய எந்த இபாதத்தாக இருந்தாலும் அங்கே மன ஓர்மை தேவை. கவனத்தை சிதறவிடாமல் நாம் அல்லாஹ்விடத்திலே செய்யக்கூடிய இபாதத்துகளுக்குத்தான் அல்லாஹ்விடத்திலே மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.